அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பாவர்களும் பார்க்கடலை கடைந்தபோது ஆலகால நஞ்சு தோன்றி அனைவருக்கும் பெருந்தொல்லை உண்டாக்கிய காலம். சிவன் அதை உண்டு ஒருவருக்கும் தீங்கு ஏற்படாது காப்பாற்றிய காலம். ஆலகால நஞ்சை ஈசன் ஏற்றருளியது கார்த்திகை மாதம் சனி பிரதோஷத்தன்று என்று கருதப்படுகிறது. விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடினார். எனவேதான் பிரதோஷ நேரத்தில் நந்தியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சகல தேவதைகளும் சிவசந்நிதியில் கூடி ஈசனை வழிபடும் காலம். தங்களை காக்க எல்லாரும் ஈசனை வேண்ட அவர்கள் துன்பம் நீங்கி மகிழ சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடிய காலம். ஈசனை வழிபட மிகச்சிறந்த காலம் பிரதோஷ காலம். சிவன் ஆலால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என மிகவும் சிறப்புடையதாகும். தோஷம் என்றால் குற்றம், பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது என்று பொருள். எனவே குற்றமற்ற இந்த பொழுதில் இறைவனை வழிபடுவதால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்றும் ஆன்றோர்கள் கூறுவர். இரவும் பகலும் சந்திக்கும் நேரத்துக்கு உஷத் காலம் என்று பெயர். இந்த வேளையின் அதிதேவதை சூரியனின் மனைவி உஷாதேவி. அதேபோல் பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் பிரத்யூஷத் காலம். இதன் அதிதேவதை சூரியனின் மற்றொரு தேவியாகிய பிரத்யூஷா. அவள் பெயரால் இது பிரத்யூஷத் காலம் எனப்பட்டு பேச்சு வழக்கில் பிரதோஷ காலம் ஆனதாக சொல்வர். பிரதோஷ விரதம் சிவமூர்த்திக்கு உரிய பலவித விரதங்களில் முக்கியமானது. இவ்விரதத்தை அனுஷ்டிப்போர் துன்பங்களில் நின்றும் நீங்கி இன்பத்தை எய்துவர். பிரதோஷ நேரத்தில் கடவுளை நினைத்து கொண்டால் கேட்ட கோரிக்கை பலிக்கும் என்பது நம்பிக்கை. அலுவலகத்தில் பணியில் இருப்பவர்கள் இந்நேரத்தில் ஒரு வினாடி தங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொள்வது நல்லது. 5 வகை பிரதோஷம். 1. நித்திய பிரதோஷம். தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு 3 நாழிகைக்கு 72 நிமிடம் முன்னர் காலகட்டத்தை இது குறிக்கும். 2. பட்ச பிரதோஷம். இது வளர்பிறை திரையோதசி அன்று வரும். 3. மாத பிரதோஷம். இது தேய்பிறை திரையோதசி அன்று வரும். 4வது மகா பிரதோஷம். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமை கூடிய திரையோதசி நாளன்று இது வரும். ஆலகால நஞ்சை ஈசன் ஏற்றருளியது கார்த்திகை மாதம் சனி பிரதோஷத்தன்று என்று கருதப்படுகிறது. 5. பிரளய பிரதோஷம். இது பிரளய காலத்தில் வருவது. அப்போது எல்லாமே ஈசனுள் அடங்கும். பிரதோஷம் விளக்கும் கோட்பாடு. உலகில் பிரதிகூலமாக இருப்பவைகளை அனுகூலமாக மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும். அழிவை தரும் ஆலகால நஞ்சையுண்டு நம்மை காத்த சிவதாண்டவம் இக்கோட்பாட்டை விளக்கும் வகையில் அமைந்துள்ளது. பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டு இம்மை மறுமை நலன்களை நாம் எல்லோரும் பெறுவோம்.